السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சூரா அல் பக்ரா 216வது வசனத்திலிருந்து, நம்பிக்கையாளர்களே, போர் செய்வது உங்களுக்கு வெறுப்பாய் இருந்தும் உங்களையும் உங்கள் மார்க்கத்தையும் காப்பதற்காக அது உங்கள் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று உங்களுக்கு மிக நன்மையாக இருந்தும் அதை நீங்கள் வெறுக்கக்கூடும். ஒன்று உங்களுக்கு தீங்காக இருந்தும் அதை நீங்கள் விரும்பக்கூடும். அவை உங்களுக்கு நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா என்பதை அல்லாஹுதான் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். நபியே, துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் ஆகிய இந்த சிறப்புற்ற மாதங்களில் போர் செய்வதை பற்றி உங்களிடம் அந்நிராகரிப்பவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு நீங்கள் கூறுவீராக, அவற்றில் போர் புரிவது பெரும் பாவம்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சேருவதை விட்டு மக்களை நீங்கள் தடுப்பதும், அல்லாஹ்வை நீங்கள் நிராகரிப்பதும், ஹஜ்ஜுக்கு வருபவர்களை மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரவிடாது தடுப்பதும், அதில் வசிப்போரில் நம்பிக்கை கொண்டோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹ்விடத்தில் அதைவிட மிக பெரும் பாவங்களாக இருக்கின்றன. தவிர நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் செய்து வரும் விஷமம் கொலையை விட கொடியது. மேலும் நம்பிக்கையாளர்களே, நிராகரிப்பவர்களாகிய அவர்களுக்கு சாத்தியப்பட்டால் உங்களை உங்கள் மார்க்கத்திலிருந்து திருப்பிவிடும் வரை உங்களை எதிர்த்து ஓயாது போர் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே உங்களில் எவரேனும் தன் மார்க்கத்தை நிராகரித்துவிட்டு மாறி அதை அவ்வாறு நிராகரித்ததை பற்றி வருத்தப்பட்டு மீளாதவராகவே இறந்துவிட்டால் அவருடைய நற்செயல்கள் எல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்துவிடும். இன்னும் அவர்கள் நரகவாசிகளாக என்றென்றுமே அந்த நரகத்தில் தங்கிவிடுவார்கள். எவர்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களும், எவர்கள் நிராகரிப்பவர்களின் துன்பத்தால் மக்காவாகிய தம் ஊரை விட்டும் வெளியேற்றினார்களோ அவர்களும், எவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிகிறார்களோ அவர்களும் தான் அல்லாஹ்வின் கருணையை நிச்சயமாக எதிர்பார்க்கின்றனர். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மகா கருணையுடையவன் ஆவான். ரெண்டு விஷயம் வருது. உங்களுடைய தீனுக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தன் ஊரை விட்டு வெளியேறு. இது ஹிஜ்ரத். எல்லா சஹாபாக்களுமே ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அப்போ உங்களுக்கு தீனுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா, நான் பிறந்த பூமி, என் கட்டின வீடு என்பதாக அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டு இல்லாமல் நம்ம அந்த இடத்த விட்டு ஹிஜ்ரத் செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். இது ஒரு கட்டளை. இன்னொன்று பாருங்கள், அப்படி பிரச்சனை வருதுன்னா எதிர்த்து நிற்க தெரியணும், போர் செய்ய தெரியும். இந்த ரெண்டு நபர்கள் மேலே தான் அல்லாஹ்வின் கருணை அல்லாஹ் என்ன செய்கிறான், காட்டுகிறான். அவர்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக, கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக வருது. அவங்களுக்கு தீனுக்கு பிரச்சனைனா ஹிஜ்ரத் செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்தியாங்கிறது ஜனநாயகம். அந்த அரசு அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த மதத்தையும் சாராதது இந்தியாங்கிறது. அதனால தான் எல்லாருமே இந்த நாட்டில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ கிடையாது. ஜனநாயகம், மத சார்பற்ற நாடுன்னு கேள்விப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அதை என்ன செய்து மாற்றுது, அந்த மக்களுக்கு தகுந்தாப்புல மாற்றுது. அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல, எல்லாம் விட்டுட்டு போனால் போதும். நம்ம ஹிஜ்ரத் செஞ்சால் அதுலேயும் எல்லாம் நன்மையாக வச்சுருக்கான். எங்கே போகிறோமோ அங்கே எல்லாம் சிறப்பாக்கி இருப்பான். இல்லை எதிர்த்து நிற்கிறோன்னா அல்லாஹ் அவன் நமக்கு உதவியும் செய்வான், கருணை காட்டுறான், மன்னிக்கிறான். இதுதான் இங்கே சப்ஜெக்ட். நபியே, மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உன்னிடம் கேட்கின்றார்கள். பாருங்களேன், என்ன அழகான வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறான் பாருங்க. எதையெல்லாம் அவங்க கேட்குறாங்க, என்னத்தை பற்றி பேசி சஹாபாக்கள் கேள்வி வந்திருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, கேட்கிறார்கள் அப்படின்னு அடுத்த சப்ஜெக்ட் வருது. அப்போ குர்ஆன் ஆயத்துங்கிறது எப்போ என்னென்ன தேவையோ இவங்க கேட்கறதுக்கு தகுந்தாப்புல அல்லாஹ் பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அப்போ 23 வருடங்களாக சஹாபாக்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு, அந்த கேள்விகளுக்கு பதில் இருந்தது. இதுவாக தான் குர்ஆன் இருக்கு. அப்படியே டக்குன்னு வானத்திலிருந்து இறங்கலை. அப்போ ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு அல்ல என்ன ஒத்து வருமோ அதுதான் குர்ஆன். ஒரு கற்பனை கதைகள் கிடையாது. நபி, மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உன்னிடம் கேட்கின்றார்கள். இதனால் எங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அல்லாஹ் இதை தடுக்கின்றான்
அதுக்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான், நபியே நீங்கள் கூறுங்கள். பாருங்க எவ்வளோ அழகா அல்லாஹ் பேசாம, நபியே நீர் கூறுவீராக, அவ்விரண்டிலும் பெரும் பாவங்களும் இருக்கின்றன. பெரும் பாவம் இருக்கு, மது மாது. மனிதருக்கு சில பயன்கள் இருக்கின்றன, அதில் பயனும் இருக்கு. ஆனால் அவற்றில் உள்ள பாவம் அவற்றுள்ள பயனை விட மிக பெரியது, கொடியதாக இருக்கிறது. மேலும் நபியே தர்மத்திற்காக எவ்வளவு செலவு செய்வதென உன்னிடம் கேட்கின்றார்கள். அப்போ மது மாதுல பெரும் பாவம் இருக்கு இல்லையே, நன்மை இருக்குன்னு அவங்க கேட்டிருப்பாங்க. என்ன நன்மை இருக்குன்னு தெரியல. அப்போ அது அந்த நன்மையை விட அதில் இருக்க பாவம் பெரிது, அதனால விட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்து பார்க்குறோம், தர்மத்தை பற்றி கேட்குறாங்க. தர்மம் எவ்வளவு செலவு செய்வதென உங்களிடம் கேட்கின்றார்கள். இப்போ நமக்குமே அந்த கேள்வி இருக்கும். அது அல்லாஹ் பதில் சொல்கிறான் பாருங்க, அதற்கு அவசியத்திற்கு வேண்டியது போக மீதமுள்ளதை செலவு செய்யுங்கள் என கூறுவீராக. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் இம்மை மறுமை நன்மைகளை கவனத்தில் வைத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு அல்லாஹ் தன் வசனங்களை இவ்வாறு விவரிக்கின்றான். இப்போ நம்ம தஃசீலை பார்த்தா தெரிஞ்சிடும். தேவைக்கு போக கொடுக்கணும்னா என்ன கணக்கு? ஆனால் நமக்கு ஜக்காத்துடைய ஒரு கணக்கு இருக்கு. நூற்றுல 2% கொடுத்துடணும் நம்ம வச்சிருக்கக்கூடிய அசத்தில். அடுத்து அல்லாஹ் கூறுகிறான் 220, நபியே அனாதையை வளர்ப்பதை பற்றி உங்களிடம் கேட்கின்றார்கள். பாருங்களேன், நல்ல நல்ல விஷயம் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரான் பாருங்க. இதுதான் குர்ஆன். அனாதை முக்கியமான விஷயம், தர்மம் எப்படி செய்கிறது முக்கியமான விஷயம், மது மாதுவை விட்டு ஏன் தவிர்த்திருக்கணும் முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க, அனாதைகளை வளர்ப்பதை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். அதற்கு நபியே நீங்கள் கூறுங்கள், அவர்களை சீர்திருத்துவது மிகவும் நன்றே. மேலும் நீங்கள் அவர்களுடன் கலந்து வசித்திருக்க நேரிட்டால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே. ஆதலால் அவருடைய சொத்தில் இருந்து அவசியமான அளவு உங்களுக்காகவும் செலவு செய்து கொள்ளலாம். ஆனால் நன்மை செய்வோம் என்று கூறிக்கொண்டு தீமை செய்பவர்களை அல்லாஹ் நன்கறிவான். அல்லாஹ் நாடினால் உங்களை மீள முடியாத சிரமத்திற்குள்ளாக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எவ்விதமும் செய்ய வல்லவன், நுண்ணறி உடையவன் ஆவான். ஆகவே அனாதைகள் விஷயத்தில் மோசம் செய்யாது மிக்க அனுதாபத்துடன் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அது என்னென்ன, சஹாபாக்கள் அதிகமாக போருக்கு போகிறதுனால சஹாபாக்கள் ஆண்கள் கொல்லப்படும் போது அந்த குழந்தைகள் அனாதையாடுறாங்க. அப்போ அந்த குழந்தைகளை பக்கத்தில் இருக்க சஹாபி தத்தெடுத்துருவாங்க. இப்போ என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு சொத்துகள் இருக்கும், அவங்களுடைய தந்தை சொத்து இருக்கும்ல, அது அப்படியே அவங்களுக்கு. அது ஒரு சட்டம் எப்படி வருதுன்னா, அந்த சொத்து இந்த பிள்ளைங்களுக்கு செலவு செய்கிறதுக்கு நீங்கள் அதிலிருந்து எடுக்கிறது தப்பு கிடையாது. உங்கள் செலவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க, தப்பு கிடையாது. ஆனால் முழுசாக அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளைங்க வளர்ந்தது பிறகு ஒன்றும் இல்லைப்பான்னு கைவிடுறீங்களா, அது தவறான விஷயம். அது நான் சட்டத்தில் விளக்குறேன். அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அந்த மாதிரி நீங்கள் அநியாயம் பண்ணிடாதீங்க. நம்பிக்கையாளர்களே, இணை வைத்து வணங்கும் பெண்களை அடுத்து கேட்குறாங்க பாருங்க, காஃபிரான பொம்பளை கட்டலாமா? சட்டம் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. சில நேரங்களில் பார்க்குறாங்க, ஆசை வந்துடும், இந்த பொம்பளை நல்லா இருக்குது கேட்குறாங்க. அது ஆனால் காஃபிராக இருக்குது, சட்டம் வருது, அந்த எனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ணுறது? இது இன்றைக்கி இருக்க பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும். நம்பிக்கையாளர்களே, நம்பிக்கையாளர்னாலே அல்லாவை நம்பிட்டாங்க, மறுமை நம்பிட்டாங்க, மௌத்துக்கு அப்புறம் அல்லாவை பார்க்க போகிறேன்னு நம்பிட்டாங்க, அவ்வளோதான். நம்பிக்கையாளர்களே, இணை வைத்து வணங்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் மணந்து கொள்ளாதீர்கள். சட்டம் என்ன? அவங்க அல்லாஹ்வை நம்பாத வரை நீங்கள் அவங்கள மணக்காதீங்க. என்ன நடக்கும் மணந்தா? ஏனென்றால் இணை வைத்து வணங்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவர்களாக இருப்பினும் நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமை பெண் அவளை விட நிச்சயமாக மேலானவர். அல்லாஹ் அது சுதந்திரமான அந்த இணை வைத்து வணங்கக்கூடிய பெண்ணை காட்டிலும் ஒரு அடிமை பெண்ணாக ஒருத்தவங்க இருக்காங்க, ஆனால் அது இபாதத்தில் இருக்காங்கன்னா இவங்க சிறந்தவங்க. அவ்வாறு இப்படியும் சட்டம் வருது. அப்படியே இணை வைத்து வணங்கும் ஆண்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களுக்கு நம்பிக்கையாளர்களான பெண்களை நீங்கள் மனம் முடித்து கொடுக்காதீர்கள். இணை வைத்து வணங்கும் ஒரு ஆண் உங்களை கவரக்கூடியவனாக இருப்பினும் நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமை அவனை விட நிச்சயமாக மேலானவன். இணை வைக்கும் இவர்கள் எல்லாம் நரகத்திற்கு அழைப்பார்கள். என்ன காரணம் எல்லாம் சொல்லிட்டான் பாருங்க. ஏன் வேணான்னா, அவங்க எல்லாம் நரகத்துக்கு தான் அழைப்பாங்க. வெளிரங்கத்தில் அவன்கிட்ட சொத்து இருக்கலாம், அழகு இருக்கலாம், ஆனால் அவனுடைய அழைப்பு எதன் பக்கமாக இருக்கும்?
நாளுக்கு நாள் நரகத்தின் பக்கமாக அழைப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வோ தன் அருளால் சொர்க்கத்திற்கும் பாருங்க, அல்லாஹ் எதன் பக்கம் அழைக்கிறான்? சொர்க்கத்துக்கும் தன் மன்னிப்பிற்கும் உங்களை அழைக்கின்றான், மன்னிப்புக்கும் அழைக்கின்றான். மனிதர்கள் கவனித்து உபதேசம் பெறுவதற்காக தன் வசனங்களை மேலும் விவரிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், எப்படி அழகாக அல்லாஹ் பேசுகிறான் பாருங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, இதை பற்றி உலமாக்கள் தஃப்சீரில் எழுதுகிறாங்க. அப்படி ஒருவர் மணந்துட்டாங்க, அவங்க காஃபிர். யார்? பெண் காஃபிர். ஆண் முஸ்லீமாக இருக்கார். என்ன நடக்கும் சொல்கிறாங்க? இந்த திருமணமே கூடாது இஸ்லாத்தின் பார்வையில். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான் கூடாதுன்ட்டான், வேணான்ட்டான். அல்ல வேணாம், முஸ்லீம் ஆகாத வரை அந்த 2 பேருமே அவங்களுக்கு வேணாம். இப்போ அவங்க அப்படி ஆகாம ஆயிட்டா அந்த வாழ்க்கை விபச்சாரத்தின் பாவம் தான் எழுதப்படுமா. கணவன் மனைவி இணைஞ்சாங்கன்னு வராது. இவர் போய் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இங்கே கல்யாணம் பண்ணிட்டா இது என்னது? உனக்கு இந்திய சட்டத்தை தான் இங்கே செல்லும், ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் நீ பாவி தினமும் விபச்சாரம் செய்கிறாய், உனக்கு பிறக்கும் குழந்தை விபச்சாரத்திற்கு பிறந்தது. அப்போ எவ்வளோ பெரிய பாவம் பாருங்களேன். அதான் நான் சொல்கிறோம் வேணாம். ஆனால் இந்த நாட்டில் இப்படி ஒரு கூத்து நடந்துச்சு. அக்பரே இலாஹின்னு சொல்லிட்டு அக்பர்னு ஒரு மன்னரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்பர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஜோதா அக்பர்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த ஒரு முட்டாளான ஒரு அரசன் முஸ்லீமாக இருந்தால் அல்லாஹ் இந்த நாட்டில் பெரும் அவனுக்கு அதிகாரத்தையும் செல்வத்தையும் எல்லாம் கொடுத்துருந்தான். அதான் போதை செல்வம் ஏற ஏற அவனுங்களுக்கு பைத்தியம் முடிச்சிட மாட்டுக்கு. இந்த உலகம் முன்னாலுமே அப்படிப்பட்ட ஒரு விஷம் கொண்டதாட்டுக்கு. அப்போ ஏறும்போது என்ன ஆயிடுது, இவர் பார்த்தாரு பல கலாச்சாரம் இருக்குது, இஸ்லாத்தையும் கொண்டு போகணும், என்ன பண்ணலாம்? அவனுக்கு சைத்தா மனசில் போட்டான், அல்லாஹ் வணங்குறது இஸ்லாம் தனி, நம்ம பேரில் ஒரு மார்க்கத்தை ஓப்பன் பண்ணிடுவோம். என்னது? நீங்கள் காஃபிர்களையும் கட்டுங்க, பிடிச்ச நசாராக்களையும் கட்டுங்க, யூதனையும் கட்டுங்க, எவனையும் கட்டுங்க, நீ சப்ஜெக்டில் உனக்கு தனியாக ஒரு ரூமில் என்ன செஞ்சுக்க, பூஜையை போட்டுக்கிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ ஒரு பக்கம் முஸ்லா போட்டு தொழுதுக்க. இப்படியா தீனே இலாஹின்னு சொல்லிட்டு காஃபிர் முஸ்லீம் கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டில் இருக்கலாம். அதுக்கு சட்டத்தை ஒரு புக்கை 2 உலமாக்களை வச்சு எழுதிட்டாங்க வரலாற்றில். ஆனால் கொடுமையை பாருங்கள், இவனுங்களுக்கு தெரியுது தெளிவாகவே. இந்த சங்க பரிவாரம் அந்த RSSங்கிறதெல்லாம் உண்மையான இஸ்லாமிய அந்த அரசர்கள் பேணுதலாக இருந்தவங்களெல்லாம் தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறாங்க. உதாரணம் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா, அவங்க இறைநேசர், அவங்க ஒரு பெரிய மௌலானா. அதே மாதிரி அவுரங்கசீப் ரஹமத்துல்லாய் பெரிய இறைநேசர், பெரிய மௌலானா, பெரிய மாபெரும் வீரர்கள். இவங்களெல்லாம் வரலாற்றில் தப்பாக எழுதுவான். இந்த கேவலமான வேலையை பார்த்து வச்சு அக்பரை ரொம்ப தூக்கி தலையில் கொண்டாடுவாங்க. ஆனால் படிக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு 2ஐயும் பிரிச்சு பார்க்க கூட தெரியாது. ஏதோ எல்லாம் முஸ்லீம் மன்னர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. அவன் தெளிவாக இருக்கான். அதெல்லாம் சொல்கிற பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஃபித்னா. நான் கூடவே கூடாதுன்னு நல்லா சொல்கிறேன். வேணாம், உங்களுக்கு அது வேணாம். ஏன்? ஒவ்வொரு நாளும் உங்களை நரகத்தின் பக்கம் அழைப்பாங்க. இஸ்லாம் நம்பிக்கையாளர்கள் நான் எதன் பக்கம் அழைக்கிறேன்? சொர்க்கத்தின் பக்கமும் என்னுடைய மன்னிப்பின் பக்கமும் உங்களை அழைக்கிறேங்கிறான்லாம். அப்போ நம்ம இப்போ பசங்க யாருனாச்சும் நான் இதாகிட்டேன் அப்படியே இதாகிட்டேன்னா அவனுக்கு போய் சொல்லிட வேண்டியதான், டெய்லி நரகத்துக்கு அழைக்கும் தம்பி, கவனமாக இருந்துக்கு. நேத்தா விளங்குதா? தூங்குறாங்க பிள்ளைங்கள்லாம். அப்புறம் பாருங்க, அடுத்து இன்னொரு 3 பாயிண்ட் மட்டும். நபியே, மாதவிடாயை பற்றியும் உங்களிடம் கேட்கிறார்கள். பாருங்க, பெண்கள் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வருது. நபியை நீங்கள் சொல்லுங்கள், மாதவிடாய் என்னது? அது அசுத்தமான ஒரு இடையூறு. எனவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகி அவர்களை சுத்தமாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள். அவ்வளோதான், உறவு கொள்ளாதீர்கள். அப்பெண்கள் சுத்தமாகிவிட்டால் அல்லாஹ் உங்களை ஏவிய முறைப்படி அவரிடம் செல்லுங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏவிய முறைப்படின்னா அவங்கள எப்படி இணையணும் அந்த மாதிரி அதுக்கு சப்ஜெக்ட் இருக்குது. பின்னக்கூடாது, முன்னாடி மட்டும்தான் கூடும். இதுதான் இங்கே ஏவிய முறைப்படி. இதுக்கு பெரிய விளக்கம் இருக்குது. நிச்சயமாக அல்லாஹ் பாவத்தை விட்டு வருத்தப்பட்டு மீளுகிறவர்களை தூய்மையானவர்களையும் விரும்புகிறான். யாரெல்லாம் வருத்தப்படுறாங்க பாவத்துக்குன்னு அவங்களையும் தூய்மையாக இருக்கிறவங்களையும் எல்லாம் விரும்புகிறான். அடுத்து, உங்கள் மனைவிகள் உங்கள் விளைநிலங்கள் ஆவார்கள். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்களேன், விளைநிலங்கள். ஒரு ஆணுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. உங்கள் மனைவிகள் உங்கள் விளைநிலங்கள் ஆவார்கள். ஆகவே உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு சென்று உங்கள் பிற்காலத்தில் வேண்டிய சந்ததிகளை தேடிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பீர்கள் என்பதையும் உறுதியாக அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நபியை நேர்மையுள்ள நம்பிக்கையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக.
நீங்கள் நன்மை செய்வதற்கோ அல்லது இறைவனை அஞ்சிக் கொள்வதற்கோ அல்லது மனிதர்களுக்கிடையில் சமாதானம் செய்து வைப்பதற்கோ தடையாக ஏற்படக்கூடிய விதத்தில் நீங்கள் செய்யும் சத்தியங்களுக்கு அல்லாஹ்வை இலக்காக்காதீர்கள். அல்லாஹ் சத்தியத்தை நன்கு செவியுறுபவன், மனதில் உள்ளதை நன்கறிபவன் ஆவான். அல்லாஹ் மேலே சத்தியமான்னு சொல்லி சில பேர் டக்குன்னு என்ன சொல்லிடுறோம். அது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நன்மை செய்வதற்கோ அல்லது இறைவனை அஞ்சிக் கொள்வதற்கோ அல்லது மனதில் சமாதானம் செய்து வைப்பதற்கோ தடையாக ஏற்படக்கூடிய விதத்தில் நீங்கள் செய்யும் சத்தியங்களுக்கு அல்லாஹ்வை இலக்காக்காதீர்கள். அல்லாஹ் சத்தியத்தை நன்கு செவியுறுபவன், மனதில் உள்ளதை நன்கறியக்கூடியவனாகவும் இருக்கின்றான். பாருங்கள், ப்ராக்டிக்கல் லைஃப் பாருங்கள், அவங்களோட இணையாதீங்கன்னு தான் குர்ஆனில் வருது மாதவிடாய் காலத்தில். ஆனால் அந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக உலமாக்கள் விவரிக்கின்றாங்க தஃப்சீரில். அவங்களுடைய மற்ற கலாச்சாரம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், காஃபிர்கள்ட்டையும் அதாவது மக்கா குறைஷிகள்கிட்டையும் சரி, நசாராக்கள்கிட்டையும் சரி, யூதர்கள்ட்டையும் சரி எப்படி இருக்குன்னு கேட்டால், பொம்பளைக்கு தீட்டு ஏற்பட்டுருச்சுன்னா அந்த பொம்பளை வீட்டுக்குள்ளே விடுறதில்ல, அவளை வெளியே வைக்கிறது, திண்ணையிலே படுத்துக்கடன்னு சொல்லி விட்டுறது. அவள் சமைக்கணும், ஆனால் சமமாக சாப்பிடக்கூடாது. ஏன்? தீட்டு, நீ உக்காந்து சாப்பிட்டீன்னா வீட்டில் பீடை பிடிச்சிடும். இப்படியாக அவங்கள ஒதுக்கி அந்த ஒரு 7 நாளோ சில நாள் அதிகமாக கூட போகும், அவங்கள ரொம்ப கேவலமாக நடத்துறது. பணி செய்யணும், ஆனால் என்ன செய்யக்கூடாது, சரிக்கு சமமாக வீட்டில் நிற்கக்கூடாது. ஆனால் மற்ற நாளில் எல்லாம் அதுதான் மனைவி. இப்படியாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போ இஸ்லாம் சொல்லுது, இணைய மட்டும் செய்யாதீங்க, மற்ற எல்லாத்துலேயும் என்ன செஞ்சுக்கிங்க, ஒன்றா வச்சுக்கிங்க. படுக்கையில் கூட ஒன்றா இருங்க, ஆனால் உங்களால் கட்டுப்படுத்த முடியாதுன்னா மட்டும் என்ன செஞ்சுருங்க, தனியாக நீங்கள் போய் படுத்துக்க. இப்படியாக இஸ்லாம் அவங்களுக்கு ஒரு சரி பங்கு சமம் கொடுக்கும்போது தான் பெண்கள் விடுதலை ஏற்படுது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சட்டம். அப்போ பாருங்களேன், இது ஒவ்வொன்றுமே எவ்வளோ ஒரு ஞானமாக அப்படி இருக்குங்கிறத நம்ம அப்படியே பொறுமையாக படித்து பார்த்தா கலங்க. அல்லாஹ் இந்த 2 பக்கங்களில் அடியார்களுக்கு எந்த நனவுகளை எல்லாம் கூறினானோ அத்தனை நனவுகளையும் நாம் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற நபர்களாக வல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியல்ல புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பாருங்கள், இதெல்லாம் மாதவிடாய் பற்றிலாம் குர்ஆன் பேசுதுன்னா படைச்ச இறைவனுக்கு மனிதனுடைய கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சு பேசுகிறான். இது எவ்வளோ குவாலிட்டியான நம்மளுடைய குர்ஆன் அப்படிங்கிறத நம்ம விளங்கினோம்னா, இவங்க சொல்லிகிட்டு இருக்க எதனாச்சும் அந்த கட்டுக்கதையை பக்கத்தில் வச்சு படிச்சுன்னு தெரிஞ்சு ஒரு நாள் அதையும் நான் படித்து காட்டிடுறேன். விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய நம்பிக்கை எதுன்னு. அதில் அவன் எது ஹையாக வச்சுருக்கானோ அதையுமே ஒரு நாள் படிச்சிருவோம். அப்போ தான் நமக்கு தெரியும் நம்முடைய குர்ஆன் என்னங்கிறது. பழனிபாபா ஒரு வீடியோவில் சொல்லுவார், நீங்கள் இன்னைக்கு இந்தியாவில் தானே பிரச்சனை, ராமர் அவங்களுடைய நம்பிக்கை. தமிழ்நாட்டுக்கும் ராமருக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் இங்கே திணிக்கிறாங்க. அவர் எப்படி பிறந்தார், அவனுடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. ஒரு மன்னனுக்கு குழந்தை இல்லை, அந்த மனைவியை அங்கே இருக்கிற ஒரு பூசாரி சொல்லிடுவார், குதிரைக்கு போய் என்ன செஞ்சிரு, மனைவி சேர்த்து வச்சிரு, குழந்தை கிடச்சிருண்டா. குதிரையோட சேர்த்து வச்சு பிறந்தது தான் ராமர். அவங்களுடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது, அவங்க மறுக்க முடியாது. அது சொல்லிட்டு அந்த இது ஓப்பன் ஸ்டேஜில் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி சொல்கிறாரு. போலீஸ் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான் ஷார்ட் நோட்ஸு, தப்பாக பேசினா பிடிச்சிக்குள்ளே போடலான்னு. அது சொல்ல நான் சொல்ல அதெல்லாம் உண்மைடா, நான் என் மேலே நான் என்ன வன்மத்தில் பேசிட்டேன்னா கேஸை போடு, கோர்ட்டுக்குவா, நான் அங்கே பேசிக்கிறேன், ஹைகோர்ட்டில் பேசிக்கிறேன், நான் அங்கே வச்சு பேசி நான் என்னங்கிறத நான் உங்களுக்கு உலகத்துக்கு நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போ குர்ஆன் எவ்வளோ உயர்ந்திருக்கு. சரிண்ணா, அதான் நமக்கு நேர்வழி கிடச்சிருக்கு. அதான் நம்ம நன்றியோடு நம்ம இதை பின்பற்றி நல்ல மக்கள் எல்லாத்துக்கு பொருத்தம் பெற்றவங்களாகிடுவோம். ஆமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.